கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கும் செங்கோட்டையன், முன்னாள் அதிமுககாரர், கூவத்தூர்ல என்ன நடந்தது அப்படின்னு கூவத்தூர்ல என்ன நடந்ததுன்னா, நீங்க உடனே பலவிதமான கற்பனைகளுக்குள்ள போகாதீங்க. நம்ம வந்து ரொம்ப டீசென்ட்டான ஒரு சேனல். இங்க வந்து செங்கோட்டையன் குமுறி இருக்கார் அப்படின்னு தினமலர் செய்தி போட்டிருக்கு. உடனே அவர் சொன்னதுக்கு செங்கோட்டையன் என்ன சொன்னாரு? அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி. ஜெயலலிதா மறைவுக்கு பின் நான் தான் முதல்வர் ஆகியிருக்க வேண்டும், விடியும் வரை நான் தான் முதல்வர், காலையில் காட்சி மாறிவிட்டது அப்படின்னு செங்கோட்டையன் ஈரோட்டில் சொல்லியிருக்காரு. இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்பொழுது அவர் மேலே என்ன சொல்றாருன்னா, ஏமாந்து விட்டு விட்டேன். ஏன் ஏமாந்தாரு? ராத்திரி வரைக்கும் நான் தான், காலையில் காட்சி மாறி போய்விட்டது, அந்த ஆள் கையில் பெட்டி இருந்தது, என் கையில் பெட்டி இல்லை. இப்போ பாருங்க, இதெல்லாம் ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது இவங்க எல்லாருமே வந்து கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எல்லாருமே அப்படியே உண்மையெல்லாம் கொட்டுறாங்க வெளியில. அந்த ஆள் கையில் பெட்டி இருந்தது, என் கையில் பெட்டி இல்லை. இது என்ன அர்த்தங்கிறத நம்ம விளக்கிடுவோம். அந்த சமயத்தில் கட்சியில் எல்லாருடைய அக்செப்டன்ஸையும் சப்போர்ட்டையும் வாங்குறதுக்கு சில பரிமாற்றங்கள் தேவையாக இருந்தது. நம்மளும் அப்படியே கோடு வேர்ட்லேயே பேசிட்டு போவோம். அந்த பரிமாற்றங்களுக்கு பெட்டிகள் தேவைப்பட்டன. அந்த பெட்டிகள் ஒருவரிடம் இருந்தன, இன்னொருவரிடம் இல்லை, என்னிடம் இல்லை அப்படின்னு இவர் சொல்றாரு. காலையில் பார்த்தேன், சசிகலா என்னிடம் கேட்டார்கள். அதாவது என்னன்னா, முத நாள் ராத்திரி வரைக்கும் செங்கோட்டையனை அடுத்து சீஃப் மினிஸ்டரா போட்டுருவோம் அப்படின்னு. ஏன்னா ஓபிஎஸ் தான் தர்ம யுத்தம்ட்டு வெளில போயிட்டாரு. சசிகலா தான் வர நினைத்தார்கள், ஆனால் அது வர முடியாத மாதிரியான ஒரு நிலை ஒன்று ஏற்பட்டது. கவர்னர் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்போ யாராவது ஒருத்தரை அங்கே வைக்கணும். அப்போ வந்து செங்கோட்டையன் ஒரு மாதிரி முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. இதெல்லாம் செங்கோட்டையன் சொல்றாரு. சசிகலா வந்து திடீர்னு சசிகலா ஏன் மாறினார்கள்? நம்ம இன்னைக்கு போய் சசிகலாட்ட தான் கேட்கணும். என்னிடம் கேட்டார்கள் அப்படிங்கிறாரு. என்னிடம் என்ன கேட்டார்கள்னா, எடப்பாடி இருந்துட்டு போட்டும்பா அப்படின்னு ஏதோ கேட்டிருக்காங்க போல இருக்கு. சரி, பரவாயில்லை, யாரோ ஒரு ஆள் இருந்துட்டு போகிறார்கள் அப்படின்னு இவர் விட்டுட்டாராம். செங்கோட்டையன், நீங்க என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு அந்த அம்மா என்னிடம் கேட்டார்கள். நான் கட்சி உடையாமல் பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? சரி, நான் சண்டை போட விரும்பல அப்படி. நானா நம்மலாம் எவ்வளவு யூகிக்க வேண்டியதா இருக்கு பாரு. அந்த அம்மா, நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர், செங்கோட்டையன் சொல்லிவிட்டார் அப்படின்னு போய் நேரா போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லிட்டாராம். சொல்லிட்டு கவலை இல்லை என்று தோலை தட்டி பிடித்தார்கள். யாருக்கு? சசிகலா வந்து இவருடைய தோலை தட்டி, நீங்க தான் முதல்வர். இவர் கேட்டிருப்பார் போல இருக்கு, என்னங்க நேற்று வரைக்கும் செங்கோட்டைன்னு சொன்னீங்க, இப்போ வந்து எடப்பாடி எங்கிட்ட வந்து இனிமே நீதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் ஏத்துப்பாரா அப்படின்னு கேட்டிருக்கணும். நம்ம ஊகிப்போம் இதெல்லாம். உடனே அதுக்கு செங்கோட்டையன்கிட்ட போய் இதோ கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் நம்ம எடப்பாடியே முதல்வர் ஆக்கிடுவோம் அப்படின்னு. உடனே சரிங்க, கட்சி உடையாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே தோலை தட்டினார்கள். உடனே மலைப்பாம்பு போல காலில் விழுந்து விட்டார் அப்படின்னு. இது வந்து இது இது இந்த இந்த உதாரணங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் நியாயமாகவே இல்லை. சரி, பரவாயில்ல, விட்டுருங்க. அது இப்படிதான் வந்து அவர் கூவத்தூரில் நடந்தது பற்றியும் தனக்கு வர வேண்டிய முதல்வர் பதவி கடைசி நிமிடத்தில் கைவிட்டு போனது பற்றியும் செங்கோட்டையன் அவ்வளோதான். இது வந்து உசுப்பி விட்டுட்டார் எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து அடி நிமித்துட்டார் செங்கோட்டையனை. கருணாநிதியின் படத்தை வைத்து சைக்கிள் வழங்கிய போதே திமுகவின் பி டீம் என்று கண்டுபிடித்தேன். சட்டமன்றத்தில் திமுகவை எதிர்த்தே பேசாதவர், அதிமுக விசுவாசி அல்ல செங்கோட்டையன், திமுகவின் உளவாளி அப்படின்னா அவர் திமுக இல்லைங்க போய் சேர்ந்திருக்கணும், அவர் போய் தாவைக்கல்ல சேர்ந்திருக்காரு என்று ஈரோட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. இப்போ மேற்கு மாவட்டங்கள் எல்லாத்துலேயும் வந்து ஒரு டூர் போயிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதனால ஊர் ஊராக போய் இவர் திட்டுறாரு. அடுத்தது வந்து மோசமான குணம் கொண்டவர் செங்கோட்டையன், அமைச்சர் பதவி வேண்டுமென்று கண்ணீர் விட்டு அழுதார், நானும் கொடுத்தேன், செங்கோட்டையனை அமைச்சரவையில் சேர்த்தது நான் செய்த தவறு. ஈரோட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. அதுக்கப்புறமா கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போய் அதிமுகவில் யாரையும் வளர விடாமல் கட்சியிலிருந்து பலர் வெளியேற காரணமாக இருந்தவர் செங்கோட்டையன், ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுகவை உடைக்க துணை போனார் அப்படின்னு கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் வரிசையா ஊர் ஊரா போய் திட்டிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து என்ன சொல்றாரு, இவர் ஒரு மோசமான ஆள், இவருடைய மனைவியும் மகனும் புகார் கூறியதால் அப்போது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது. புதுசா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளில கொண்டு வராங்க. ஒருவேளை நமக்கு தான் புதுசு போல இருக்கு. செங்கோட்டையனை மீண்டும் அமைச்சராக்கியது நான் செய்த தவறு, கதறி எழுததால் அமைச்சர் பதவியை தந்தேன்.
இந்த சினாரியோலாம் இன்னைக்கு ஏஐல போட்டால் அது வந்துடும். பட் அதெல்லாம் வந்து நம்ம நியாயமாக பண்ணக்கூடாது, அதை விட்டுருவோம். இவங்க 2 பேரும் வந்து மூத்த தலைவர்கள். அவங்களுக்குள்ள பிரச்சனை. அவங்க வந்து இவர் செங்கோட்டையன் திடீர்னு இப்போ அந்த கட்சியில் ஓபிஎஸ்ஸை வெளியில் தள்ளி விட்டதுக்கு பிறகு கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக எடப்பாடி பழனிசாமியோட பின்னாடி வந்து நின்றுட்டாங்க. செங்கோட்டையன் வந்து எதுக்கு பண்ணாருன்னு தெரியல. திடீர்னு வந்து நான் கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைக்கணும், பிரிந்து சென்ற அம்மாவின் விசுவாசிகள் எல்லாம் உள்ளே வர வேண்டும் அப்படின்னு இவர் சொன்னார். சொல்லிவிட்டு இவர் வந்து இவரையும் உடனே கட்சியோடு தூக்கிட்டார் எடப்பாடி. எடப்பாடி வந்து ரொம்ப சிம்பிளாக அவர் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரு. அதிமுகவை ஆட்சி செய்யணும்னா, அதிமுகவை கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு சர்வாதிகாரியாக இருக்கணும். அது கொஞ்சம் லேட்டாக தான் அவருக்கு புரிஞ்சுது. டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம வந்து எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும், ஜெயலலிதா மாதிரி இருக்கணும், ஆளுமை இருக்கோ இல்லையோ அதெல்லாம் 2ஆம் பட்சம். அந்த மாதிரி நடந்துக்கணும். அந்த மாதிரி நடந்துக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருமே எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் செய்யணும். இப்போதான் வந்து அந்த கட்சியில் வந்து பாடி இப்போதாங்க நம்ம கட்சி மாதிரி பழைய கட்சி மாதிரி இருக்கு. ஏன்னா திடீர்னு காலையில் எழுந்திருக்கும்போது ஜெயலலிதா வந்து இன்னைக்கு யார் பார்த்துக்கலாம், சரி நீங்கள் இன்னைக்கு அமைச்சர் கிடையாது உடனே போட்டுருங்க. அது அமைச்சர் கிடையாதுன்னு மட்டும் போட மாட்டாங்க. அவருக்கு அண்ணன் தண்ணி கொடுத்து அவரோட யாரும் புழங்கக்கூடாது, அவரை பார்க்கக்கூடாது, அவரோட பேசக்கூடாது, அவங்க ஒரு நீட்டாக ஒரு பெருசாக ஒன்று போட்டுருவாங்க. அப்படின்னா உடனே நீங்கள் பயந்து போயிட வேண்டாம். அதெல்லாம் வாங்கிட்டு இந்த லாய்ட்ஸ் ரோடில் அவங்க ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அங்கே தான் நம்மளும் இருக்கோம். அந்த இடத்துல வந்து நீங்கள் சாலையில் அவங்க அம்மா கண் படுற மாதிரி இருந்தால் போதும். இது நிஜமாங்க, இது நான் நேரில் பார்த்துட்டு சொல்கிறேன். இதெல்லாம் திடீர்னு அவங்க பார்த்துட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அண்ணன் தண்ணி எல்லாம் போட்டு அவங்க ஒரு பெரிய இது போட்டிருப்பாங்க. திடீர்னு அவங்களை திருப்பி கட்சியில் அம்மா சேர்த்து கொண்டார். அடுத்து நேர அமைச்சர் தான். ஸோ அதுதான் அந்த கட்சியோடைய பேசிக் ஃப்ரேம் ஒர்க். இதுதான் அதிமுக. ஸோ இப்போ தான் வந்து எடப்பாடிக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்கு. விச் இஸ் தட் நீ வந்து கொஞ்சமாவது இப்படி முறைக்கிறியா? முன்னெல்லாம் அவர் விட்டுக்கிட்டு இருந்தார். இப்போல்லாம் வந்து அவங்க கட்சியை விட்டு தூக்கி போடு. அதுக்கு பிறகு அவர் வந்து செங்கோட்டையனை கட்சியை விட்டு தூக்கிட்டாரா? இவர் வந்து உண்மையிலே இவர் பண்ணியிருக்க வேண்டியது நேராக திமுகவில் போய் சேர்ந்திருக்க வேண்டியது. அது என்னன்னு தெரியல. அவர் வந்து தாவேக்கால போய் சேர்ந்தார். ஓபிஎஸ் என்ன பண்ணிட்டாரு? இவர் யாரெல்லாம் இணைக்கணும்னு சொன்னாரோ இவர் வந்து என்ன பண்ணார்? செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் 3 பேரும் போய் இந்த தேவர் ஜெயந்தி சமயத்தில் அவங்கெல்லாம் போய் அப்புறமா சசிகலாவையும் போய் மீட் பண்ணாங்க. இந்த 4 பேர் ரொம்ப சுவாரஸ்யமாக என்ன நடந்ததுன்னு பாருங்கள். அந்த கூட்டத்தில் அவங்க 4 பேரும் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, டிடிவி தினகரன் இருந்தார், ஓபிஎஸ் இருந்தார், செங்கோட்டையன் இருந்தார், சசிகலா இருந்தார். இதில் செங்கோட்டையன் தான் அந்த குரூப்பில் டூப்பு அப்படின்லாம் ஏதோ இந்த நிகழ்ச்சிகள்லாம் வருது இல்லையா, அவர் ஒருத்தர் தான் வந்து முக்குலத்தோர் கிடையாது, அவர் கொங்கு பகுதியிலேருந்து வர்றவர். கட்சியாக என்னாச்சு? சசிகலா வந்து பேரே சொல்ல முடியாத அது வந்து ABCDEFGHன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து, அது யாரோ ஆரம்பித்து அந்த கட்சியில் அவங்க சேர்ந்து அந்த கட்சியோடைய தலைவி ஆகிட்டாங்க. அவங்க இப்போ தேர்தலில் நிற்கிறாங்க. ஓபிஎஸ் மகனோட போய் மேலும் சில ஆட்களோட போய் அவங்க நேராக டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணிட்டாரு. டிடிவி தினகரன் வந்து நேராக என்டிஏக்குள்ளே வந்துட்டார். இவர் தாவேக்கால போயிட்டார். அதாவது எல்லாரையும் இணைப்போம் அப்படின்னு சொல்லி வந்த 4 பேரும் 4 வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ இவர் வந்து எடப்பாடியை வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. எடப்பாடி பதிலுக்கு வந்து திட்டுறாரு. இதெல்லாம் சைட் ஷோ, சும்மா ஜாலிக்காக இவங்கெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. பட் எடப்பாடி வந்து தன்னுடைய ஆளுமையை ரொம்ப ஸ்ட்ராங்காக நிரூபிச்சிட்டு இருக்காரு. ஸோ என்னுடைய பல கருத்துக்களை நான் கொஞ்சம் மாற்றிக்க வேண்டி வரும். அடுத்த முதல்வராக அவர் இருக்கலாம்ப்பா. அதனால் அவருக்கு வாழ்த்து சொல்லி முடிச்சிருவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.